விழுப்புரம் மாவட்டம் மந்தக்கரை ஆட்டோ ஸ்டாண்டில் முன்விரோதம் காரணமாக ஆட்டோவை 3 முறை ரிவர்ஸ் அடித்து இடித்து சேதப்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்த நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாமோதரன். வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம். விழுப்புரம் மந்தக்கரை எம்ஜிஆர் ஆட்டோ ஸ்டாண்ட் என்ற ஆட்டோ ஸ்டாண்ட் ஒன்று உள்ளது. இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டுநர் சிவகுமார் மற்றும் சுரேஷ் ஆகிய 2 நபர்கள் அங்கே ஸ்டாண்டில் ஆட்டோ விட்டு அங்கே ஆட்டோ சவாரி செய்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி அந்த சிவகுமாருக்கும் சுரேஷுக்கும் அந்த ஆட்டோ சவாரியில் ஓட்டுவது தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சிவகுமார் என்பவர் இந்த சவாரியை அதிகமாக எடுத்துச் செல்கிறார். அதனால் சுரேஷ் என்பவருக்கு சவாரி கிடைக்கவில்லை என கூறி ஆத்திரமுற்ற சுரேஷ் கடந்த 6ஆம் தேதி சிவகுமார் ஆட்டோவை 3 முறை இடித்துள்ளார். அது முற்றிலுமாக ஆட்டோ சேதமடைந்துள்ளது. இவரது ஆட்டோவும் சேதமடைந்துள்ளது. இந்த காட்சியின் அடிப்படையில் சிசிடிவி கேமராவை கைப்பற்றி விழுப்புரம் நகர காவல்துறையினர் இந்த சம்பவத்தை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவமானது விழுப்புரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆட்டோவை வைத்து இந்த இன்னொரு ஆட்டோ மீது 3 முறை ரிவர்ஸ் எடுத்து இழுத்ததுடன் அந்த சிவகுமார் என்ற ஆட்டோ ஓட்டுநருக்கு சுரேஷ் என்பவர் கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். இந்த சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விழுப்புரம் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.